ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்கும்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரைஸ், பூரி இது கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சைடில். இதுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் சூடானதுமே இதில் தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கணும். இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கணும். நான் ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதுவும் இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே இதில் நான் ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட போகிறேன். பாருங்கள், ரொம்ப ஒன்றும் ஃப்ரை பண்ணல, ஒரு அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்களா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் போட்ட பிறகு நம்ம லைட்டாக கொஞ்சம் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். தக்காளி அப்போ தான் சாஃப்ட் ஆகும். தக்காளி கொஞ்சமாக சாஃப்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு போட வேண்டிய மசாலா அப்புறமா போடலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மூடி வச்சிடலாம். இதை நம்ம என்ன காரணம்னு தெரியல, என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் லைக் ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். மிளகாய்த்தூள் போட்ட பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன் போட்டுட்ருக்கேன். உப்பு தேவையான அளவு. இதில் பார்த்திங்கன்னா நான் தனியாத்தூள் டப்பாவில் காலி ஆகிட்டது பார்க்காத நான் தனியாத்தூள் போட மறந்துட்டேன். அப்புறம் நான் போட்டிருக்கேன். நீங்களும் தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன் 1/2 kg அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இது வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் நம்ம இதில் போட்டுடலாம். சிக்கன் நம்ம இதில் போட்ட பிறகு தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. இதை நம்ம கடாயில் செய்கிறதுனால இந்த சிக்கன் நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுன்னா இந்த ஃப்ரை மாதிரியும் நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னு சொன்னால் கொஞ்சமாக இந்த சிக்கன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேணாம். இப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடணும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்ச பிறகு தண்ணி தானாகவே தண்ணி அது விடும். அப்படி தேவைப்பட்டால் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் கருவேப்பிலை லாஸ்ட்டில் மேலேயே தூவிட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விட்டால் போதும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். நம்மளோட சிக்கன் ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி நான் சப்பாத்தி பண்ணியிருந்தேன். கட்டோரியில் சிக்கன் எடுத்துகிட்டு ஒரு சப்பாத்தி வச்சு இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சைடாக கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவின்னு தான் சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.